இப்பொழுது மனிதனுடைய உடம்பிற்கு எந்த பாத்திரத்தில் சமையல் செய்தால் மிகவும் நன்மை பயக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அலுமினிய பாத்திரம், அடுத்ததாக எவர் சில்வர் பாத்திரங்கள், மட்பாண்டங்கள், பித்தளை பாத்திரங்கள், இது மாதிரி வகையான பாத்திரங்கள் இருக்கின்றன. இதில் அலுமினிய பாத்திரங்கள் அது செய்யும் பொழுது அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு நம்மளுடைய சாப்பாடு அதில் செய்ய பார்த்து அதில் அலுமினியத்தோட கூட இந்த வேதி வினைகள் ஏற்பட்டு நச்சுத்தன்மையை உண்டாக்குகிறது. அதனால் கண்டிப்பாக அலுமினிய பாத்திரம் பாதுகாப்பானது கிடையாது. அதே ஆனோடைஸ்டு பண்ணி ஆனோடைஸ்டு கோட்டிங் உள்ள கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆனோடைஸ்டு கோட்டிங்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தாங்கன்னா அந்த அலுமினியமும் அந்த உணவில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் சேராம சமையலாகும். அப்பொழுது அந்த நச்சுத்தன்மை குறைக்கப்படுகிறது. இருந்தாலும் அலுமினிய பாத்திரங்கள் அவ்வளவு சிறப்பானதல்ல. இரண்டாவதாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் அவை ஒரு வகையான எஃகு இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பிராண்ட் ஆகும். துருப்பிடிக்காத எஃகு அதில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிராண்ட் தான் எவர் சில்வர். அந்த பாத்திரத்தில் சமைப்பது மிகவும் நல்லது. டியூரபிளாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல டைப் நல்லது. மட்பாண்டங்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நல்லது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உணவினுடைய வெப்பத்தை ஒரு சீராக அந்த உணவிற்கு அளிக்கிறது. அதனால் மட்பாண்டம் நல்லது. ஆனால் அதை பயன்படுத்துவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்ததாக பித்தளை பாத்திரங்கள். பித்தளை பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள காப்பர், செம்பு, துத்தநாகம் போன்ற பொருட்கள் போன்ற உலோகங்கள் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளோடு எதிர்வினை புரிந்து கண்டிப்பாக நச்சு பொருளாக ஒரு சில பர்சன்டேஜ், ஒரு 10%, 20% நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுகளாக மாறக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த 4 வகை பாத்திரங்களை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக எவர் சில்வர் பாத்திரங்களில் சமையல் செய்வது மிகவும் நன்றது. மண்பாண்டங்களில் சமையல் செய்வதும் நல்லதாகும். ஆனால் மட்பாண்டங்களை கையாளுவது கொஞ்சம் சிரமமாகும். எவர் சில்வர் பாத்திரங்களை கையாளுவது மிகவும் எளிதாகும்.